நல்லவர். ஆமேன். அவரை எப்பொழுதெல்லாம் நாம் துதிக்கிறோமோ, அவரை ஆராதிக்கிறோமோ, அவர் நம்முடைய நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் குடும்பமாக எங்களோடு கூட இணைந்து துதித்து கொண்டிருக்கலாம், அல்லது குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படலையே, எல்லாரும் ஆண்டவரை அறியலையே, நான் மாத்திரம்தான் ஆண்டவரை அறிந்திருக்கிறபடியால் தனியாக நான் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறேன் என்று கூட நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுது உங்கள் குடும்பங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வீடுகளுக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறபடியால் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நாம் துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னம் நம்முடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வருவது மாத்திரமல்ல, எல்லா போராட்டங்களையும் மாற்றி நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜெபிப்பது போல நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யணும். ஆனால் அதில் ஒரே ஒரு காரியம், மற்றவர்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்களும் ஏகமாய் அதை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதே போல ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது அதை பார்க்கிறவர்கள், இது கர்த்தர் தான் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் தான் இவர்களுக்கு இப்படி ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று ஆண்டவரே மற்றவர்கள் சொல்லணும் அப்பா, மற்றவர்கள் சொல்லணும் அப்பா. அதனால உங்க நாமம் மகிமைப்படணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். கோலியாத் தாவீதுக்கு விரோதமாக வந்த பொழுது தாவீது சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், அதனால் பூலோகத்திலே ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியங்களை பார்த்து எல்லாரும் சொல்லணும், கர்த்தர் இவர்களுக்கு அற்புதங்களை செய்தார், கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் இவர்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்கள் குடும்பங்களில் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ஏசாயா 61 அதிகாரம் 9 நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமேன். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற காரியம், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரணும். குறிப்பாக நம்முடைய சந்ததிகள் நடுவில் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படணும். அதை பார்க்கிற மற்றவர்கள் சொல்லணும், உண்மையிலே இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா சொன்னாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம், அதாவது உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்களில் இறங்கி வரட்டும் அப்பா. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம், ஆண்டவரே எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும், அதை பார்க்கிறவங்க சொல்லணும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று. இன்னைக்கு ஒருவேளை நிறைய பேர் உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லலாம், கர்த்தருடைய சாபம் இவர்கள் மேல இருக்கிறது, முன்னோர்களுடைய சாபம் இவர்கள் குடும்பத்தில் இருக்கிறது, தலைமுறை தலைமுறையாய் இவர்கள் வீடுகளில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கல, தொடர்ந்து கெட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நல்ல காரியம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, சந்ததி சந்ததியாய் குழந்தைகள் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம். நிறைய பிள்ளைகள் குடிகாரர்களாய் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போறோம், ஆண்டவரே பிள்ளைகளை ரட்சித்து குடும்பத்தை ஆசீர்வதித்து அது நிமித்தம் மற்றவங்க சொல்லணும் அப்பா, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று. ஆமேன். எல்லாம் ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா.
தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களிலே உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படட்டும் அப்பா. ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாத பிள்ளைகளை ரட்சிப்பினால் நிரப்புவீராக. உம்முடைய ஆசீர்வாதம்னா உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் அல்லவா? அந்த ஆசீர்வாதங்களினால எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க அப்பா, சந்ததியை நிரப்புங்க அப்பா. நாங்களும் எங்கள் சந்ததிகளும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழணுமே, உம்மை சேவிக்கணுமே, அப்படிப்பட்ட சந்ததியாய் இருக்கணுமே. எங்களை பார்க்கிறவர்கள் உண்மையாகவே இவர்கள் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லணும் அப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கும் கரம் எங்கள் குடும்பங்கள் மேல் நீட்டப்படுவதாக. உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்களிலே தங்கி இருப்பதாக. எங்கள் சந்ததிகள் மேல, பிள்ளைகள் மேல, பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல தங்கி இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னது செய்யும் என்னை கைவிடவே மாற்றி, எனக்கு சொன்னது செய்யும் என்னை கைவிடவே மாற்றி. இது வானத்தின் வாசல், ஈசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஈசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சந்ததி தழைத்து ஓங்கும், பூமியின் வம்சங்கள் நமக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதை மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமாக நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா 6ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஆமென். இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. சுற்றுப்புறத்தார் பார்த்த பொழுது அலங்கம் கட்டப்பட்டது, அலங்கம் அதுவரைக்கும் இடிக்கப்பட்டு கிடந்தது. எல்லாரும் கட்ட ஆரம்பித்தாங்க, பல தடைகள். அப்ப அந்த நேரத்தில் எல்லாரும் இது எப்படி முடியுமோ என்று பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில 52 நாளைக்குள்ள கர்த்தர் அலங்கத்தை கட்டி முடித்தார். இதை பார்த்த புறஜாதிகளும் சுற்றுப்புறத்தாரும் இந்த கிரியை கர்த்தரால் உண்டானது என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் கட்டப்படணும், பிள்ளைகள் வாழ்க்கை உயர்த்தப்படணும், குடும்ப வாழ்க்கை கட்டப்படணும். இடிந்து கிடக்கிற குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களிலே வந்து இறங்குவதாக என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா சீக்கிரமாக குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவார், குழந்தை பாக்கியங்களை கொடுப்பார், பிரிந்த குடும்பங்களை இணைப்பார். ஒருவேளை வீட்டுக்குள்ளே வாக்குவாதம் சண்டை என்று இருந்தா கூட அந்த அலங்கத்தை கர்த்தர் கட்டி அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தை கொடுப்பார். அதுல முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அதை பார்க்கிறவர்கள் மேபி அவர்கள் புறஜாதிகளா இருக்கலாம், சுற்றுப்புறத்தாரா இருக்கலாம், உங்கள் சொந்த குடும்பத்தினராக கூட இருக்கலாம்.
இது எப்படி வந்தது, உண்மையிலேயே ஆண்டவரால் வந்தது என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எல்லார் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்ல போறோம். அப்பா, மற்றவங்க சொல்லணும் அப்பா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று. எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹalleluya. அன்றைக்கு ரெபெக்காளை ஆண்டவர் ஆசீர்வதித்த பொழுது அவர்கள் சகோதரர்கள் சொன்னாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட பொழுது பிரஜாதிகள் சொன்னாங்க, சத்துருக்கள் சொன்னாங்க, சுற்றுப்புறத்தார் சொன்னாங்க, இந்த கிரியை கர்த்தரால் வந்தது என்று அவர்கள் அறிந்து கொண்டார்களே. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கலாமா? அப்பா, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே தாரும் என்று கேட்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். குடும்பத்துக்காக ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்கள் கட்டப்படுவதாக, இடிக்கப்பட்ட அலங்கங்களை ஏசப்பா நீர் கட்டி எழுப்புவீராக. சத்துரு உள்ள நுழைந்து ஆண்டவரே இந்த அலங்கங்களை, இந்த குடும்பங்களை ஆண்டவரை இடித்து வைத்திருக்கலாம் அப்பா, சுட்டெரித்து போட்டிருக்கலாம் அப்பா. ஆனால் ஆண்டவரே, நீங்க மனம் இறங்கினால் 52 நாளைக்குள்ளே அன்றைக்கு அலங்கத்தை கட்டினது உண்மையானால் அப்பா, எங்கள் குடும்பங்கள் கட்டப்படுவது உண்மை அல்லவா? உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வீடுகள் கட்டப்படட்டும், ஒவ்வொருவருடைய குடும்பங்கள் கட்டப்படட்டும். இடிக்கப்பட்ட அலங்கங்களை கட்டி எழுப்புவீராக. அலங்கங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக ராஜா. வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள் வேண்டாம் அப்பா. கோர்ட்டு கேசு, விவாகரத்து என்று போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. இதை பார்க்கிறவங்க சொல்லணும், உண்மையிலேயே கர்த்தர் இவர்களுக்கு அற்புதங்களை செய்தார் என்று அறிந்து கொள்ளணும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. குடும்ப வாழ்க்கை கட்டப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைக்கப்படட்டும் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே குடும்பத்தை கட்டும் பொழுது அப்பா, மற்றவர்கள் சொல்லணும் அப்பா, இவர்கள் ஆண்டவர் கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளணுமே. அதே போல குடும்ப வாழ்க்கையில குழந்தை இல்லாமல், ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். அது நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உம்மால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லணும். உம்மால் இவர்கள் குடும்பங்கள் கட்டப்பட்டது என்று சொல்லணும் அப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வருவதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மற்றவர்கள் பார்க்க நம்மை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று எல்லாரும் சொல்லிக் கொள்வார்கள். ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 36, 34ஆம் வசனமும் 36ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா? உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். என்ன அறிந்து கொள்வார்களா?
கர்த்தர் தான் இவர்களை இந்த பாழான காரியங்களை பயிர் நிலமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. 34ஆம் வசனத்துல பார்க்கிற எல்லாரும் சொல்றாங்க, இது பாழாய் கிடந்தது. கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் இந்த தேசம் பாழாய் கிடந்தது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக இது பயிரிடப்படும். அப்படி பயிரிடப்படும் பொழுது அந்த பாழாய் கிடந்த தேசத்தை கர்த்தர் ஏதேன் தோட்டமாக அந்த 35ஆம் வசனத்துல அவாந்திரமான காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமாய், அரணிப்பானவைகளாய், அதாவது பாதுகாப்பாய், குடியேற்றப்பட்டவைகளாய் வைக்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்களாம், கர்த்தர் இந்த தேசத்தை, இந்த பாழான நிலத்தை பயிரிடுகிறார் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அறிந்து கொள்றது ஒரு பக்கம், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா நம்ம ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதை, இது கர்த்தர் தான் இவர்களுக்கு அற்புதங்களை செய்தார் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வது, அது ரொம்ப மேலான ஆசீர்வாதம் இல்லையா? அதை தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. அதே வேளையில ஆண்டவரே, அதை பார்க்கிறவங்க சொல்லணும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு காலத்துல பாழாய் கிடந்துச்சு, ஆனா இன்னைக்கு பயிரிடப்பட்டு இருக்கிறது. இந்த பயிரிடப்பட்டதற்கு காரணம் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். அப்பா, உண்மையிலே எங்களுடைய தேசம் ஒரு பாழான தேசம் போல இருக்குதப்பா. ஒரு பாலைவனம் போல இருக்குதப்பா. அவாந்திர வெளியாய் போல இருக்கிறது ஐயா. எங்களுக்கு மனம் இறங்குங்கன்னு சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு நல்ல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனா நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா, நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுடைய வாழ்க்கையை பயிரிடும் பொழுது அந்த பாழான நிலைமையை மாற்றி போட்டு ஒரு பயிரிட்டப்பட்ட நிலமாய், ஆண்டவர் செழிப்பான நிலமாய், ஒரு ஏதேன் தோட்டமாய் மாற்றும் பொழுது மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும் அப்பா, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களை நிந்தையா பார்த்திருக்கலாம், இது சரியான பாழான தேசம்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இனிமே சொல்ல போறாங்க, இது கர்த்தரால் பயிரிடப்பட்ட தேசம், கர்த்தரால் அரணிப்பான தேசம், கர்த்தரால் குடியேற்றப்பட்ட தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகா ராபா ஷகா லாபா ரீகோ ரூபா லாபா ரீபா லாபா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆமாப்பா, ஒரு பாழ் நிலம் போல இருக்கிறேனே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அப்பா, நீங்க என்னை ஆசீர்வதிங்க, நீங்க பயிரிடுங்கன்னு சொல்லுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. தீபா ராபா ஷகா லாபா ஊரா பால சந்த லாபா ரீகோ ரூபா லாபா ஷகா லாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமல் எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? எப்சிபா என்று ஆசீர்வதிப்பீராக, பியூலா என்று ஆசீர்வதிப்பீராக. இனி பாழான தேசம் அல்லப்பா, இவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்லப்பா. ஆண்டவரே, பயிரிடப்பட்ட ஒரு நிலம் ஆண்டவரே, ஒரு ஏதேன் தோட்டம் அப்பா. ஒரு ஆண்டவரே, இது வனாந்திரம் அல்ல ஆண்டவரே, இது செழிப்பான தேசம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பாழான காரியங்கள் ஆண்டவரே, வனாந்திரமான வாழ்க்கை ஆண்டவரே மாறட்டும், செழிப்பாய் மாறட்டும், நிம்மதியாய் மாறட்டும், சமாதானமாய் மாறட்டும், சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீர் பயிரிடுவீராக, பயிர் நிலமாய் மாற்றுவீராக. இதுவரைக்கும் பார்க்கிறதுக்கு வறண்டு போய் இருக்கலாம், இனி செழிப்புதான் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆண்டவரே. இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தில் ஒருவேளை பாழாய் கிடந்திருக்கலாம் அப்பா. அந்த பாழான நிலைமையை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே, பொருளாதாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் செழித்து ஓங்குவார்களாக. எல்லா விதத்திலும் ஆண்டவரே, இந்த பாலைவனம் பயிர் நிலமாய் மாறட்டும் அப்பா, பயிர் நிலமாய் மாறட்டும் அப்பா. பாழான வனாந்திரம் ஏதேன் தோட்டத்தை போல மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை பார்க்கிறவர்கள் சொல்லணும் அப்பா, கர்த்தர் தான் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் தான் இந்த பாழான நிலத்தை பயிர் நிலமாக்கி இருக்கிறார் என்று சொல்லணும் அப்பா, அறிந்து கொள்ளணும் அப்பா. அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாலைவனமாய் இருந்தாலும்
பாழான தேசமாயிருந்தாலும் பாலைவனமாயிருந்தாலும் பாழான தேசமாயிருந்தாலும் அபிஷேகம் வந்தால் பைநிலமாகும் அபிஷேகம் வந்தால் பைநிலமாகும் பாலைவனமோ செழிப்பாகும் பாலைவனமோ செழிப்பாகும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன் அன்பின் தேவனை போற்றுவேன் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன் அன்பின் தேவனை போற்றுவேன் அன்பின் அபிஷேகமே எந்த நாளுயிரே எந்த ஆரோக்கியமே எந்த நாளுயிரே அன்பின் அபிஷேகமே எந்த நாளுயிரே எந்த ஆரோக்கியமே எந்த ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். சங்கீதம் 126 அதிகாரம் 6 சங்கீதம் 126 சங்கீதம் 2 வசனம் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். என்ன சொல்றாங்களா? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். எப்பொழுது? வசனம், முதல் வசனம் சொல்லுகிறது, சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. சிறையிருப்பை மாற்றும் பொழுது நம்முடைய வாயில ஒரு நகைப்பு, நம்முடைய நாவுல ஒரு ஆனந்த சத்தம். இதை பார்க்கிறவங்க சொல்றாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி சொல்ல போறோம். இதுவரைக்கும் ஒரே புலம்பலின் சத்தம் தான் ஆண்டவரே. வாயை திறந்து சிரிக்க கூட முடியலப்பா, சந்தோஷமே பட முடியல. எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு வேதனையா இருக்குது, அழுகையா இருக்குது, கண்ணீரா இருக்குது. ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பு எப்ப மாறும்? எங்களுடைய பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எல்லா காரியங்களை குறித்தும் எங்களுக்கு வேதனையா இருக்கிறதே என்று நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு செகண்ட்ல ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. சிறையிருப்பு மாறும் பொழுது உங்களுடைய வாய், நம்முடைய வாய் ஆனந்த சத்தத்தினால நிரம்பும், நகைப்பினால நிரம்பும். இனி நான் அழுது கொண்டிருக்க மாட்டோம். இனி அழுகையின் சத்தம் உங்களில் கேட்கப்படுவதில்லை. கூக்குரலின் சத்தம் அது உங்களில் கேட்கப்படுவதில்லை. முறுமுறுப்பின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. எதிர்மறையான சத்தம் உங்கள் வாழ்க்கையில வருவதில்லை. எல்லாரும் சொல்ல போறாங்க, கர்த்தர் தான் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களுடைய சிறையிருப்பு மாறட்டும் அப்பா. ஆனந்த துதி ஒலி, ஆனந்த சத்தம் எங்க வாழ்க்கையில வரணும் அப்பா. ஆண்டவரை, எப்பொழுதுமே நீதிமானுடைய வீட்டில் கம்பீர சத்தம் உண்டு, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்ற வசனத்தின் படி எப்பவுமே எங்க வீட்டுக்குள்ள இருந்து நல்ல சத்தம் வரணும், கம்பீர சத்தம் வரணும், ரட்சிப்பின் சத்தம் வரணும். ஆண்டவரே, அலறுதலின் சத்தம் அல்ல, அழுகையின் சத்தம் அல்ல, கூக்குரலின் சத்தம் அல்ல, ஆனந்த சத்தம், நகைப்பின் சத்தம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் சொல்ல போறோம். இதை பார்க்கிறவங்க சொல்லணும், இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை நிந்தித்தாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை அவமானமாய் பார்த்தாங்களோ, அவங்க சொல்ல போறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம்
செய்திருக்கிறார். அதனாலதான் இவங்க வீட்டுக்குள்ளே ஒரே சத்தம், ஒரே நகைப்பின் சத்தம், ஒரு சந்தோஷத்தின் சத்தம் என்று சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? இப்பவே நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா இப்படியே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க என்று கேட்கலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களோ, பிள்ளைகளை குறித்த பாரம் ஆண்டவரே, குடும்பத்திலே கணவனை குறித்த பாரம், மனைவியை குறித்த பாரம் ஆண்டவரே, வீட்டு பிரச்சனை, பலவிதமான போராட்டங்கள், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி, வேதனை ஆண்டவரே, இவற்றின் நிமித்தம் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறாங்களோ, அழுது கொண்டிருக்கிறாங்களோ, இன்றைக்கே இவர்கள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக, புலம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. இவர்கள் சிறையிருப்பு மாறுவதாக, எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. அது நிமித்தம் ஆண்டவரே, ஆனந்த சத்தம் உண்டாகட்டும் அப்பா, நகைப்பின் சத்தம் உண்டாகட்டும் ஐயா, களிப்பின் சத்தம் உண்டாகட்டும் அப்பா, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் ஐயா. அதை கேட்கிற மக்கள், கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார், இவர்களுக்கு அற்புதங்களை செய்தார், பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. அப்படி நீங்க ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களிலும் சத்துரு உள்ள வர முடியாதப்பா. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் அப்பா. சந்தோஷத்தின் நாட்கள் திரும்ப வருவதாக. பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.